இப்படியான நபர்களை வைத்து மேய்க்கக்கூடிய நபர் தான் திருமாவளவன். இது மாதிரி நபர்களை திருத்திய நபர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். இன்னைக்கு யாருமே பர்ச்சேஸ் ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில். இந்த தாவேக்காவினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான எதை பார்க்குறேன்னா, இந்த பர்ச்சேஸ் ஓட்டுங்கிற கான்செப்ட் வந்து ஒளிஞ்சிருச்சு. உண்மையான ஒரு ஜனநாயகம் யாரோ அவன் விருப்பப்பட்டு விஜய் நமக்கு பிடிக்கலைங்கிறது வேற. ஆனா யாரோ ஒருத்தனுக்கு விருப்பப்படுறான், அவனுக்கே ஓட்டு போட்டான்ல. இவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு வன்னியரசு, இது வரைக்கும் ஆகாம இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாரு. இப்ப அந்த கட்சியை நடத்திடுவாரோங்கிற பயத்துல வன்னியரசை முடிச்சு விட்டுருவோம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்புக்குரிய தம்பி மனோஜ் கிஷோர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சனாதனத்தையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்களையும் எதிர்த்து கொண்டிருந்த விசிகா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை, ஆர்எஸ்எஸ்ஸின் ஒட்டுக்குழு என்று சொல்லப்பட்ட விஜயோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். இது எப்படி பார்க்குறீங்க? இதில் பெருசாக இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் சொல்கிறத விட திருந்தாவளவன் சொல்லலாம். ஆமாம், ஏன்னா எந்த தவறிலிருந்தும் தன்னை திருத்தி கொள்ளாத ஒரு மனிதர், அதனால் அவர் ஒரு திருந்தாவளவன். ஆமாம், அப்போ என்ன அப்படின்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு போயிருக்கிறார். இப்போ இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களே இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தற்கொலை கூட்டத்தை வளர்த்திருக்கிறான்னு சொன்னார். திருமாவளவன் தான் தற்கொலை கும்பலை உருவாக்கி இருக்கிறாரு. தனக்கு எது சொன்னாலும் விசில் அடிக்கணும், தான் கூட ஃபோட்டோ எடுக்கணும், காரில் தொங்கிக்கிட்டு வரணும், இப்படியான ஒரு தவறான ஒரு அரசியலை சொல்லி ஒரு தற்கொலை கும்பல் தான் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள். எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. இவங்க நாளைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கேயும் துண்டு போட்டு 2 சீட்டு வாங்குவாங்க. அதாவது அரசியல் தரகர்ன்னு சொல்லுவோம்ல, பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ்னு சொல்றோம்ல, இந்த பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் செய்யக்கூடிய நபர் தான் திருமாவளவனை தவிர அவர் ரெவல்யூஷனிஸ்டோ அவர் ஒரு பொலிட்டீஷியனோ கிடையாது. தலித் மக்களுடைய ஆதங்கம் என்னன்னா, 1000 தலைகளை கொடுத்தேன்னு திராவிட அரசியலை காப்பாற்றுவோம்னு சொன்னா இதே திருமாவளவன் தான் சொன்னாரு. இன்னைக்கு என்னாச்சு? விஜயுடைய அரசியல் திராவிட அரசியலா? இன்னைக்கு திராவிடத்தையே இன்னைக்கு துரோகம் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். செய்தது பச்சை துரோகம் திமுகவிற்கு. அதாவது திமுக நமக்கு பிடிக்கலைங்கிறது வேற விஷயம். அதே மாதிரி திமுகவுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமா பண்ணலையாங்கிறது அது மாறுபட்ட சப்ஜெக்ட். ஆனா திருமாவளவன் அவர்கள் யார்? திருமாவளவன் ஒருத்தர் இருந்தது இந்த சமூகத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சன் டிவின்னு ஒரு நியூஸ்ல கலைஞர் போட்டு அவரை ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து அவருக்கு 10 சீட்டையும் கொடுத்து 10 சீட்ல அவர் தோக்கக்கூடிய நிலைமையில கூட மறுபடியும் அவரை கூட்டணியில வச்சிருந்து அவருக்கு பொருளாதார செலவுல இருந்து எல்லாம், இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா பேசணும்னா, இந்த தேர்தலுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க. இந்த 8 சீட்ல 6 இடம் தோத்துட்டாங்க. இந்த 8 இடத்துக்கு செலவு பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் செலவுல ஒரு இடத்துக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணியிருப்பாங்களா? அப்ராக்சிமேட்டா இருக்கும். ஏன்னா 8 இடத்துக்கும் 80 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. இல்லை, திருமாவளவனுக்காக அவர்கள் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செலவு பண்ணது குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடிக்கு மேலே இருக்கும். விடுதலை சிறுத்தை கட்சிக்காக, விடுதலை சிறுத்தை கட்சி திமுக வச்சு சம்பாதிச்ச காசுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய சொத்து மதிப்பு 1000 கோடி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓட்டாண்டிக்கு பிறந்தவன் ஒன்றும் இல்லாதவனுக்கு பிறந்தவன் பேசுவார் மேடைகளில். உண்மையிலே ஓட்டாண்டிக்கு பிறந்தது யாருன்னா அவர் பின்னாடி அவர் உண்மையான இந்த சமூகத்துக்கு போறாருன்னு நினச்சி ஒரு சில கும்பல் பாவம் அவர்களை பார்த்தா தான் பரிதாபமாக இருக்குது. இவர் தன்னை ஒரு படித்த நபராக ஆக்கிக்கிட்டாரு. தான் இந்த வயசுலையும் டாக்டரேட் படிப்புங்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நம்மளுக்கு படிப்பு கல்வி முக்கியம் சொன்னாருங்கிறத இவர் உணர்ந்துக்கிட்டாரு. இவர் கடைசியாக 50 வயசு தாண்டி கூட படிக்கிறாரு. நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் விமர்சிச்சிங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கருத்தை முன் வச்சிங்க அப்படின்னா, அந்த கருத்துக்கு கருத்தால் பதில் சொல்ல முடியாது. அவங்களால கருத்தால் பதில் சொல்ல தெரியாது. இன்னொரு விஷயம், கருத்தியெல்லாம் அவங்களுக்கு பேச அவர்களுடைய தலைவர் கற்றுக் கொடுக்கல. நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் வேணாலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எகென்ஸ்டாக யாராச்சும் ஒரு நபர் பேசுனா அவர் மீது முதல்ல தொடுக்கப்படுறது ஆபாச பேச்சு.
ரெண்டாவதா செய்யக்கூடியது வன்முறை. தங்களால் முடிஞ்சா அவனால் இப்போ வந்து நம்மளால் எதுவும் ஒன்றும் இல்லாத ஒரு நபரை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அவன் வீட்டில் போய் கல் எடுத்து எறிகிறது, அவனை அடிக்கிறது. இதே பறையர் சமுதாயத்தை சேர்ந்த மதுரையில் வந்து வழக்கறிஞர் செல்வராஜ், சென்னையில் வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ்னு ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டு, அப்படி வந்து இப்போ ராஜீவ்காந்தி விஷயத்தை டச் பண்ணும்போது என் மேலே கூட அதே மாதிரியான ஒரு முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் நம்ம வழக்கறிஞராக இருக்கிறனால நம்ம அதை எதிர்கொண்டோம். அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியில் 2 பேர் மேலே நம்ம கொடுத்த வழக்கு மேலே காவல்துறை உடனடியாக எஃப்ஐஆர், ஆளுங்கட்சியாக திமுகவில் இருக்கும்போதே அவங்க எவ்வளோ தூரம் செல்வாக்கை பயன்படுத்தி கூட நான் கவர்மெண்ட் லெவலில் அதை பெரிய எஸ்கலேட் பண்ணி கொண்டு போனதனுடைய விளைவு அப்போவே 2 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து காவல்துறை தலையீடுனால அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அவங்களால இதுக்கு மேலே போனால் நம்மளும் அதை விடுற மாதிரி இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அப்போ அவதூறு பரப்புறது, ஆபாசமாக பேசுறது, வன்முறையை கையில் எடுக்கிறது, இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல். இப்போ இந்த அரசியலை நீங்கள் எங்கே பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு தத்துவம் இருந்துச்சு. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய ஐடியாலஜியை இந்தியாவில் நடைமுறைப்படுத்திய ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட வரக்கூடிய இளைஞர் என்னைக்காச்சும் அந்த மாதிரி ஒரு முடிவு வச்சு காதில் தோடு போட்டு என்னைக்காச்சும் ஆபாச பேச்சுகள் பேசி காரில் தொங்கிக்கிட்டு போய் கானா பாட்டு பாடி இப்படி ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பட்டியல் சமூகத்து பிள்ளைகள்னு சொன்னாவே அவங்க இப்படி தான் தலையில் கலர்லாம் விட்டுக்குவாங்க, ஒரு ஆபாசமாக வந்து பேசுவாங்க, அவங்க சாராயம் குடிப்பாங்க, அப்புறம் வந்து ரவுடிகளாக இருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை தானே இன்னைக்கு பார்க்க முடியுது சமூகத்தில். அப்படியானவங்க யாரும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கூட இல்லையா? கிடையாது. இப்படியான நபர்களை வைத்து மேய்க்கக்கூடிய நபர் தான் திருமாவளவன். இது மாதிரி நபர்களை திருத்திய நபர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். நீங்கள் ஒரு வீடியோ கூட இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்கலாமே, சமீபத்தில் ட்ரெண்டிங் ஆனிச்சு. 2 பக்கமும் தலையில் வந்து ஒரு சின்ன தம்பி, ஒரு 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 10-15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து தலையில் வந்து கலர் அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் ப்ளூ, ஒரு பக்கம் ரெட் அடிச்சிருக்காரு. திருமாவளவன் அவரை கூப்பிட்டு தலையை இப்படி பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கும்போது பசங்க அவரை பார்க்க வர்றாங்க. தம்பி என்னப்பா முடி இப்படி வச்சிருக்க, இது மாதிரி வைக்கக்கூடாதுப்பா, நல்லா இருப்பா, ஒழுங்காக படிப்பா, முடியை நல்லா வெட்டிட்டு வந்து காட்டணும் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது 2 வீடியோவை பொருத்தி பார்த்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த சமுதாய மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சேரிகளுக்கு வெளியேற்றப்படுறாங்க ஊர்ல இருந்து. என்ன காரணம்னா சனாதன தத்துவத்தை நம்ம ஏற்றுக்கலை, இந்து மத கோட்பாடை நம்ம ஏற்றுக்கலை, அதனால வெளியேற்றப்படுறோம். வெளியேற்றப்படும் போது அறக்கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய எந்த நூல்களும் நம்ம வாசிக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிடுறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் வந்து கிறிஸ்டியன்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இதாக இருப்பாங்க, ஒரு டீசெண்டாக ஒரு, அதாவது பட்டியல் சமூகத்தில் இருந்து கிறிஸ்துவர்களாக மாறியவங்க நல்ல நாகரிகமாக இருப்பாங்க, நல்லா படித்திருப்பாங்க, நல்ல பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிருப்பாங்க. இஸ்லாமியரை மாறி இருப்பாங்க. முகத்தை பார்த்தா நல்லா தெரியும், நம்ம பட்டியல் சகோதரர் தான் தெரியும். அவர் நல்ல இபாதத்தா இருந்து அவர் நல்லா தொழுகைக்கு போய் இறைவனுடைய இதுல இருந்து நல்லா அவர் அற்புதமா வந்து வியாபாரம் பண்ணி நல்லா இருப்பாங்க, நல்லா வியாபாரத்துல நல்லா இருப்பாங்க. இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட பட்டியல் சமூக இளைஞர்கள், இதுதான் ரொம்ப டேஞ்சரான சப்ஜெக்ட் இருக்கிறதுலையே. ஏன் அப்படின்னா, ஹிந்துன்னு தன்னைய சொல்லுவான், ஆனா மகாபாரதம் அவன் வீட்டில் இருக்காது, ராமாயணம்னா என்னன்னே தெரியாது. கிருபானந்த வாரியார் பேசும்போது இவரை சேர்க்க மாட்டார், தயானந்த சரஸ்வதி உங்கள் வீட்டுக்கு அவரை சேர்க்க மாட்டார். லோக்கலில் இருக்கிற ஒரு ஐயர் கூட 7வது 5வது படித்த ஒரு ஐயர் கூட இவரை சேர்க்க மாட்டார் வீட்டுக்குள்ளே. அப்போ எந்த அறக்கோட்பாடுகளுமே இல்லாமல் ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது. யாருக்குன்னா தனக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்கே ஆபத்து. என்னென்னா, ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம், ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது பவுண்டரி லைன் ஒன்று செட் பண்ணுறோம். அந்த பவுண்டரி லைனில் நம்ம இப்படி அடித்தா 6, இப்படி அடித்தா 4, ஃபீல்டர்ஸ் இப்படி நிற்கணும், பேட்ஸ்மேன் இப்படி நிற்கணும்னு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு. ஒரு விளையாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்கும்போது இந்த வாழ்க்கைக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. இந்த சட்டத்திட்டம் என்னன்னா, அதுதான் திருக்குறள். பட்டியல் சமுதாயத்திலிருந்து அயோத்தியாச பண்டிதர் அவர்களுடைய தந்தையினால் லார்ட் எல்லிஸ் பிரபுட்ட கொடுக்கப்பட்டு 7 லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தமிழர் வேத நூல்னு சொல்லி இந்த பறையர் சமுதாயம் கொடுத்த அந்த திருக்குறளை வந்து இந்த பறையர் சமுதாய மக்கள் படிக்கவே இல்லை, இந்த பட்டியல் சமுதாய மக்கள் படிக்கவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணமாக திருமாவளவன் அவர்கள் வந்து இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன திருக்குறள் எப்போ வந்தது, அதை படிக்காம போனதுக்கு திருமாவளவன் எப்படி காரணம்? இல்லை சார், எங்களுக்கு வந்து 2 தத்துவம். ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒருத்தன் எந்த 74 சாதியில் எதுவாக வேணாலும் தமிழ்நாட்டில் பிறக்கட்டும், 17,000 சமுதாயத்தில் எந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் பிறக்கட்டும். நாங்கள் வந்து அறக்கோட்பாடுகள் அற்று சமூகத்தை விட்டு வெளியில் தள்ளப்பட்டதுக்கு பின்னாடி நம்ம வந்து சில கஷ்டமான சூழ்நிலையில் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் போணுச்சு. மீண்டும் நம்ம திருந்தி வாழ்கிறதுக்கு 2 வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு.
ஒன்று திருக்குறளை எடுத்து மீண்டும் படிக்கணும், அப்படி இல்லைன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி மீண்டும் படிக்கணும். இந்த திருக்குறளை மீண்டும் எங்கள் கையில் கொண்டு வந்து அந்த அறக்கோட்பாடுகள் என்னன்னு சொல்லி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் எங்களுடைய மீட்பர். நாங்கள் வந்து ஒன்றுமில்லாத சேரியில் கிடக்கும்போது, ஒன்றும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் எதுவும் தெரியாமல் இருந்தபோது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் மீண்டும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் எங்களை வந்து மேலே தூக்கி வந்து நிற்க வைக்கிறாரு. இந்த படிப்பை எங்களுக்கு கொடுக்குறாரு. கல்வி மறுக்கப்பட்ட சமூகம், பொருளாதாரம் மறுக்கப்பட்ட சமூகம், எதுவுமே இல்லாத அந்த உரிமையாக சட்ட ரீதியாக உரிமையாக்கி கொடுக்குறாரு எங்களுக்கு. அந்த அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவத்தை வந்து சேரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க விடாமல் எங்களையெல்லாம் திமுக காரனை ஆக்கி, கலைஞருக்கு விசுவாசமாக்கி, நாங்கள் என்னமோ திமுக எங்களுக்கு சட்ட ரீதியாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த மாதிரியும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்களை தளபதி எங்கள் தலைவரின் கையில காலில் விழுந்து கும்பிட்டுக்கு இருந்தார் திருமாவளவன். இப்போ அன்னைக்கு அதே திமுகவை விட்டுட்டு போயிட்டார். இப்போ நான் என்ன கேட்குறேன், வேற எந்த தலித் தலைவர் அம்பேத்கர் அவர்களினுடைய கோட்பாடுகளை சேரிகளுக்கு கொண்டுட்டு போனது? யாருமே தான் செய்யலையே அதை. இல்லை, இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து தென்னாட்டு அம்பேத்கர்னு சொல்லக்கூடியது டாக்டர் பூவை மூர்த்தியார். மூர்த்தியார் அவர்கள் மாதிரி இந்த சமூகத்துல வந்து உண்மையான புரட்சியை ஏற்படுத்தினது யாரும். சென்னைக்குள்ள மட்டும்தானே அரசியல் பண்ணாரு, தமிழ்நாடு முழுதும் அரசியல் பண்ணலையே. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னைக்குள்ள அரசியல் பண்ணாருன்னா சென்னை தான் தலித் மக்களுடைய கோட்டை. இன்றைக்கு வந்து எந்த ஆதிக்க சாதியா இருந்தாலும், எந்த ஆண்ட பரம்பரையா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு குறுநில மன்னராகவே இருந்தாலும் சென்னை சிட்டிக்குள்ள வந்து பட்டியல் சமூக மக்கள் வைக்கிறது தான் இங்கே சட்டம். என்ன காரணம்னா, இது எங்க கட்டுப்பாட்டில் வந்து 2000 வருஷமா இருக்கக்கூடிய ஊர். இது வந்து பெரும்பரச்சேரின்னு இந்த ஊருக்கு பேர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாய சகோதரர்களை நாங்கள் சகோதரனாக நம்ம பார்க்குறோம். எந்த இடத்துலையும் நாங்கள் போய் ஏன் இந்த சமுதாயத்துலேருந்து நீ இங்கே வந்து கடை வச்ச, நீ ஏன் இந்த ஊர்லேருந்து வந்த, நாங்கள் யாரையும் அடிக்கலை. அது நினச்சா செய்யலாம். இந்த பிரச்சனை எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஊரில் 10 பறையர் குடியிருப்பு இருக்குது, ஒரு 15 பல்லர் குடியிருப்பு இருக்குது, ஒரு ஆதிக்க சமூகம் அது யாராக இருந்தாலும் அந்த சமூகம் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும்போது இந்த மைனாரிட்டி அடிக்கிறாங்க. கேஸ்டிசமும் அங்கே இருக்குது, மெஜாரிட்டி மைனாரிட்டி பிரச்சனையும் அங்கே இருக்குது. இப்போ மைனாரிட்டி மெஜாரிட்டி இல்லாத இடத்துல திருநெல்வேலி போன்ற ஊர்களில் வந்து திருப்பி கொலை நடந்துடும். அப்போ வந்து அது ஈக்குவலைஸ் பண்ணப்பட்டுருது. அந்த இடத்துல அவங்க பொருளாதாரம் இல்லாமல் இருந்தால் திருப்பி ஒரு விஷயத்தை செஞ்சிடுறாங்க. அப்போ சென்னையில் நாங்கள் நினச்சாலும் மெஜாரிட்டியாக இருக்கிறனால மைனாரிட்டியை அடிக்கலாம். நாயுடு இருக்கிறாங்க, ரெட்டியார் இருக்கிறாங்க, தேவர் சமுதாயம் இருக்குது, நாடார் சமுதாயம், இவங்கெல்லாம் மைனாரிட்டி தான் இங்கே சென்னையை பொறுத்தளவுக்கு. சென்னையில் நம்ம அதை செய்ய முடியும். இதுவரை எங்கேயுமே எங்களுக்கு போய் மூர்த்தியார் அவர்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கல. நாங்கள் எல்லாரோடைய சகோதரர்களாக தான் இருக்கிறோம். அதே போல் அந்த சகோதரர்களும் ஒரு சில பேருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கலாம். சிட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து பழைய நம்ம ஊர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து வாலாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து கடந்த 50-60 ஆண்டுகளாக உருவாக்கி வச்சிருக்கிற புரட்சி பாரதம் கட்சி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூர்த்தியார் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி அதை உங்கள் டேட்டாவோட ப்ரூவ் பண்ணணும்னா, திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம், சென்னை சிட்டி, செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டத்தில் வந்து SC/ST ஆக்ட் எத்தனை பதிவாயிருக்குன்னு பாருங்கள். சென்னையில் அவர் மட்டும்தான் அவர் அரசியல் பண்ணாருங்கிறத நீங்கள் குறைபாடாக பார்க்குறீங்க. சென்னையில் மட்டும் அவர் அரசியல் பண்ணது, சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் உயிரோடு இருந்தார். அகில இந்திய ஆதிதிராவிடர் பறையர் பேரவையினுடைய நிறுவனர், மக்கள் தேசம் கட்சியினுடைய நிறுவனர் என்கிட்ட சொல்லுவார் பர்சனலாக பேசும்போது, மனோஜ் இந்த மாதிரி 15 மாடை வச்சு நம்ம ஆகாத மாடை வச்சு 10 ஏக்கர் உழுகிறத விட 1 மாடை வச்சு 1 ஏக்கரில் உழுது நல்ல விவசாயம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த திருநெல்வேலி பக்கம் இருந்தனால அந்த கிராமத்து ஸ்லாங்கில் அதை சொல்லுவார். அதை நான் ரொம்ப நியாயமாக கேட்பேன். ஊரெல்லாம் நீ அரசியல் பண்ணி என்ன பண்ணுறது? உன்னால வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எகென்ஸ்ட் ஆளுங்கட்சி கூட்டணியில் எத்தனை வருஷம் திருமாவளவன் இருந்தார். அவரால் வந்து வன்முறையை தடுக்க முடிஞ்சா? சாதிய வன்முறையை தடுக்க முடிஞ்சா? என்ன செய்ய முடிஞ்சு? போனதுக்கப்புறம் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் அங்கே போய் அந்த பணத்தை அடக்கம் பண்ணிட்டு வீர வணக்கம் கோஷம் போட்டுட்டு வந்தால் சரியா போச்சா? களத்தில் என்ன செஞ்சீங்க? ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை மிஞ்சி இந்த சமுதாயத்தை தொட முடியாதுங்கிற சூழ்நிலையை அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வச்சிருந்தார்ல. போய் மூர்த்தியாரை மிஞ்சி எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு மூர்த்தியார் இந்த சென்னை சிட்டியை வச்சிருந்தார்ல. இன்றைக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கு பிரச்சனைனா சென்னை சிட்டியில் ஜெகன்மூர்த்தியார் வருவாருங்கிற பயம் இருக்குல்ல. இதுதான் சார் அரசியல். என்ன அரசியல்னா, நீ வந்து காலம் பூரா அடிமையாகவே கொத்தடிமையாக இருக்கிறது. கோட் சூட் போட்டு போனால் என்ன, கோமணம் கட்டிட்டு போனால் என்ன, கொத்தடிமை தானே நீ எங்கே போனால் என்ன? நீ அதிகார வர்க்கத்துக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு சுயமரியாதையோட தன்மானத்தோட நீ ஒரு தலைவனாக வரணும். இதுக்கு தான் அம்பேத்கர் சட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு. நீ போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டணி பேரம் பேசி சோஃபா வாங்குறக்கா வாங்கி கொடுத்தாரு? அது சரி. இப்போ நீங்கள் சொன்ன உடனே இன்னொரு கேள்வி வருது. திமுக வந்து தோற்று போனதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து பெரிய ஒரு காரணம். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் இருந்த தம்பி தங்கைகள் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து போயிட்டாங்க. அதனால் திமுகவினுடைய இந்த சொற்ப ஓட்டுகள் தோல்விக்கு எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் தான் காரணங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அப்போ தமிழக அரசியல் என்பது பட்டியல் சமூக மக்களினுடைய நகர்வுகளை பொறுத்து இருக்குதா? கண்டிப்பாக அது உண்மை. என்ன உண்மை அப்படின்னா, முக்குலத்தோர் சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, அவங்க எல்லாருக்கும் அரசியல் தெரியாது.
அரசியலில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு சில குடும்பம் மட்டும் அரசியலில் இருப்பாங்களே தவிர மற்ற எல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்களே தவிர பட்டியல் சமுதாயத்துக்கு வந்து அரசியலுங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறதில்ல. பட்டியல் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையே அரசியலில் தான் தீர்மானிக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் கேளுங்க. முக்குலத்தோர் சமுதாயத்தில் இன்றைக்கு வரைக்கும் பல மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க, வாண்டையார்கள் இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம ஜமீன்கள் இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கணும். அப்போ இதில் இந்த தலைவர்களால் கூட இதுவரைய வந்து திருமாவளவன் மாதிரி ஒரு லீடராக யாராலையும் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. ஜெகன்மூர்த்தியார் மாதிரி ஒரு லீடராக யாராலையும் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. ஆம்ஸ்டாங் மாதிரி லீடராக ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு லீடராக வர முடியல. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து அரசியல் விழிப்புணர்வு அடைந்த சமுதாயம். ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பொலிட்டிக்கலாக எல்லாரும் வீட்லையும் ஒரு நபராச்சும் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருப்பார். சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பொலிட்டிக்கல் ப்ரொவிஷன் இருக்குது. இவங்கெல்லாம் தானாக அவேர்னஸ் ஆனதுனால மட்டும் வந்துட்டாங்கன்றதுல இன்னொரு ரெண்டாவது ரீசன் தான் முக்கியமான ரீசன். எஸ்சிஎஸ்டி ரிசர்வ்டு தொகுதி நமக்கு இருக்குது. அந்த ரிசர்வ்டு தொகுதி இருக்கிறதுனால அப்போ நமக்கு ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இந்த இத்தனை தலைவர் எமர்ஜ் ஆகிறாங்கல்ல. இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள்லாம் கடுமையாக இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அவங்க கணவர் வந்து எம்என் வந்து நடராஜன் சொல்லக்கூடிய ஒரு ஏகப்பட்ட அனைத்து சமூகத்துக்கும் அவர் நல்லது செஞ்சிருக்கிறார். ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னாடியே அவர் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னோடி மாதிரி இருந்தெல்லாம் செஞ்சார். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்களே எம்என் அவர்கள்ட்ட ஏகப்பட்ட காசுகள் வாங்கி உதவி பெற்றவர் தான். அதை யாரும் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இருந்த சமுதாயம் இன்னைக்கு வந்து எதனால வந்து ஒரு மீண்டும் அந்த இடத்துல வந்து உட்கார முடியல? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல நிரப்பணும். சசிகலா அம்மையாரை உட்கார வைக்க முடியல பாருங்க அவங்களால. இதில் என்னென்னா பொலிட்டிக்கலாக வந்து அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத அதில் உண்மை. இப்போ பட்டியல் சமுதாய மக்கள் எந்த பக்கம் திரும்புகிறாங்களோ அந்த பக்கம் தான் ஆட்சிங்கிற அளவுக்கு பட்டியல் சமுதாய மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? பர்ச்சேஸ் ஓட்டுன்னு இத்தனை ஆண்டு காலம் எங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பர்ச்சேஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுத்தா அவன் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்கிறத பர்ச்சேஸ் ஓட்டு. ஆமாம். அந்த பர்ச்சேஸ் ஓட்டு இன்னைக்கு வந்து எல்லாரும் காசை வாங்கிட்டு டிவி கேக்கு போட்டாங்க. இப்போ நாங்கள் காரைக்குடி, இங்கே நகரத்தார் வீட்டில் போய் 150 வருஷம் பழமையான ஒரு வீட்டில் போய் நகரத்தார்னு சொல்லக்கூடிய செட்டியார் வீட்டில் போய் 2000 ரூபா கொடுத்து நீங்கள் ஓட்டு போடுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா? அது சரி. மார்வாடி வீட்டில் போய் கொடுக்க முடியுமா? அது சரி. சென்னையில் இருக்கக்கூடிய முதலியார் வீட்டில் கொடுக்க முடியுமா? பட்டியல் சமூகத்து மக்கள்கிட்ட தான் கொடுக்க முடியும். யாரு கஷ்டம் 2000 ரூபாய் கஷ்டப்படுறானோ அவன்கிட்ட 2000 ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போடுவான்னு நம்பிக்கையில் அந்த 2000 ரூபாய் யாருக்கு பெருசோ அவனுக்கு தான் பர்ச்சேஸ் ஓட்டை அவனை வைக்க முடியும். அந்த பர்ச்சேஸ் ஓட்டுக்கு கூட இன்றைக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு யாருமே பர்ச்சேஸ் ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில். இந்த தாவேக்காவினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான எதை பார்க்குறேன்னா, இந்த பர்ச்சேஸ் ஓட்டுங்கிற கான்செப்ட் வந்து ஒளிஞ்சிருச்சு. உண்மையான ஒரு ஜனநாயகம் யாரோ அவன் விருப்பப்பட்டு விஜய் நமக்கு பிடிக்கலைங்கிறது வேற. ஆனால் யாரோ ஒருத்தனுக்கு விருப்பப்படுறான் அவனுக்கே ஓட்டு போட்டான்ல. இப்போ அதனால தான் இப்போ இந்த திமுக தலைமை வந்து என்ன கேட்குதுன்னா, திமுகவினுடைய தோல்விக்கான காரணங்களை யார் வேணாலும் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து கேட்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு நடந்த இந்த தோல்விக்கு என்ன காரணம்னா, கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நாலேஜோடு செஞ்சாங்களா, அவர் நாலேஜ் இல்லாமல் செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த சட்ட ஒழுங்கு சரியாக அவங்க வந்து நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவு தான் நம்மளுக்கான சட்டம் இல்லை, இது நம்மளுக்கான ஆட்சி இல்லைன்னு ஏழை எளிய மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எகென்ஸ்டாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கருத்தால் பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாஸ் போட்டாங்க. யூடியூப்பில் பேசுனக்காக ஒரு குண்டாஸு, அஜய் வாண்டையார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மேலே 2 தடவை குண்டாஸ் போடுறாங்க. அப்போ வந்து குண்டாஸ் போகிற அளவுக்கு அவர் ஒன்றுமே பண்ணலை. அவர் தன்னுடைய போர்ட்லேயே அந்த கேஸ் உடையுது. அவருடைய மனைவி வந்து அந்த போர்டில் அந்த வீடியோகிராஃபை காமிக்கிறாங்க. அவங்க சொன்ன இன்சிடென்ட் நடந்த நேரத்தில் என்னுடைய கணவர் வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் என் பிள்ளையை வச்சு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துக்கிறது இந்த இருக்க வீடியோன்னு சொல்லி போர்டில் காமிக்கிறாங்க, குண்டாஸ் போர்டில் காமிச்சோன்னே அவரே என்ன எப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே 3 மாதத்தில் அந்த குண்டாஸ் ரத்தாகுது. அதே மாதிரி வந்து சவுக்கு சங்கர் மேலே திருப்பி குண்டாஸ் போடுறாங்க. அவர் திமுக எகென்ஸ்டாக பேசுகிறார், அவர் மேலே குண்டாஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஆம்ஸ்டாங்கனுடைய மரணம் நடக்குது. அந்த மரணத்தில் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி, இவங்களுக்கும் அப்படி ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி, இந்த சென்னை சிட்டியில் அவ்வளோ பெரிய சம்பவம், அப்போ அத்தனை லட்சம் பேர் அந்த மரணத்துக்கு வர்றாங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது. முதலமைச்சர் அவர்கள் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காமல் எதுவுமே நடக்காமல் அப்படியே இவர்பாட்டுக்கு இருக்கிறார். எதுவுமே பேசுகிறதே கிடையாது இதை பற்றி. இவன் யாரும் செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து மெத்தனம் போக்கு காமிச்சது. ஜெகன்மூர்த்தியாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு தலித் லீடரு, அப்போ தலித் லீடரை அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுற சட்டப்படி ஃபாலோ பண்ணிங்களா? அவருக்கு வந்து அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் வந்து இது கொடுத்தீங்களா, சம்மன் கொடுத்தீங்களா?
அவர் வீட்டில் இல்லைன்னா சம்மன் வீட்டில் ஒட்டுனீங்களா? ஒட்டி அவர் வரமாட்டேன்னு சொன்னாரா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் பட்டாலியன் இறக்கியிருக்கணும். ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை, ஒரு தலித் மக்களுடைய பிரதிநிதி, 45 ஆண்டுகால கட்சி புரட்சி பாரதம், நீ நினச்ச நேரத்துக்கு திடீர்னு 400 பேரை இறக்கி அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவன் 4000 பேர் அங்கே வந்துட்டு அவுட் நம்பர் பண்ணிட்டான் போலீஸையே. உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த போராட்டம் நடக்குது. பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இப்போ அப்படின்னா அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற பிரச்சனை வந்து எவ்வளவோ அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடக்குது ஞானசேகரன் அவர் மூலமாக. ஒரு காலேஜ் பொண்ணா காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வச்சு ஒருத்தன் அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறான். அதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. திமுக கவர்மெண்ட்டில் போய் ஜெகன்மூர்த்தியார் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ இது என்ன இன்டென்ஷனலாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிப்படுது அதுலேருந்து. அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே வந்து குண்டாஸ் போடுறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர்றாரு. இன்சிடென்ட் நடந்த எஸ்ஓசின்னு சொல்லுவோம், சீன் ஆஃப் கிரைம்னு சொல்கிறோம். அது எஸ்ஓசியில் வந்து அவர் வேலையை பார்க்குறக்கு அவர் டிஜிபி ஆஃபீஸ் வர்றாரு. அவரை பிளான் பண்ணி ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க வித் கான்ஸ்பிரசி, ப்ரீ பிளான்டு கான்ஸ்பிரசின்னு சொல்லுவோம் கிரைமில். ஆல்ரெடி ஒரு திட்டமிட்டு அவரை வந்து செருப்பால் வந்து அடிக்கிறானுங்க பப்ளிக்கில். அத்தனை ப்ரெஸ்ஸும் பார்க்குது, டிஜிபி ஆஃபீஸ் வாசல். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஹூ இஸ் த அக்ரஸர்னு கேட்போம். வந்து சட்டத்தில் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யும். 2 பேரும் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். நான் உங்களை வம்பிழுத்தேன்னா நீங்கள் என்ன வம்பிழுத்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இஷ்யூவை உருவாக்கினா நீங்கள் உருவாக்குனீங்களா? யார் இடத்துக்கு யார் வந்தாங்கிறத பார்க்கணும் ஒரு கிரைமில். அவர் வேலையை பார்க்குறக்கு ஏதோ ஒரு வேலையை டிஜிபி அவர் வந்து வட்ட பகலில் வந்து அத்தனை பேர் வந்து செருப்பால் அடிக்கிறானுங்க. அடித்து அவர் திருப்பி ஒரு தாக்குதல் செய்கிற அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அப்போ அடித்தவனை ஃபுல்லாக விட்டுட்டாங்க, வழக்கு கூட போடலை. அதோட விட்டுறாங்க. ராஜீவ்காந்தி வண்டியை வந்து திருமாவளவன் இருக்கிற ஹைகோர்ட் வாசலில் அத்தனை வழக்கறிஞர்கள் பார்க்குறாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது. ராஜீவ்காந்தி வந்து திருமாவளவன் வண்டியில் இடித்தார்னு எஃப்ஐஆர். எப்படி ஸ்கூட்டரில் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு வந்து ரிவர்ஸில் இடித்தாரான்னு கேட்குறாரு அவர் ராஜீவ்காந்தி. அப்போ நீங்கள் முன்னாடி போகிற வண்டியை பின்னாடி இருந்து இடிக்கிறீங்க. இடித்தோடனே ஒரு அப்பாவி அவன் என்னை குண்டு வைக்க வந்தேன், என்னை வந்து கொலை செய்ய வந்தேன், அவன் ஆதிக்க சாதி கும்பல் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி ஒரு கிளப்பி விட்டு ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னாங்க. அவன் பார்த்தா அதிமுக குடும்பம் பரம்பரை அதிமுகவில் இருக்கிறாங்க அவங்க. அப்போ இதெல்லாம் திருமாவளவனால ஏற்பட்ட நஷ்டம் திமுகவுக்கு பாருங்க. ராஜீவ்காந்தி இஷ்யூ. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் அவரை யூடியூபர் தான் சார். யூடியூபர் அரசியல்வாதி ஆக்கக்கூடாது என்னைக்குமே. இன்றைக்கு நடந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ரியல் பொலிட்டீஷியன் வேற, யூடியூபர் வேற. இவங்க யார் மேல எல்லாம் வந்து யூடியூபர் மேல வழக்கு போட்டாங்களோ அவன்லாம் இப்போ பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க. இதான் இவங்க செஞ்ச தப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியாவை கையில் எடுக்க தவறிவிட்டது. அதுதான் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி, இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபோன். புரியுது. தனித்தனி டிவி ஒருத்தரும் வச்சிருக்கிறேன். இந்த ஃபோனுக்குள்ள நீ எப்படி போகணுங்கிற திமுக யோசிக்கணும். இந்த ஃபோனுக்குள்ள போனதனுடைய விளைவு தான் தாவேக்காவினுடைய ஆட்சி இன்னைக்கு. வேற எதுவும் பண்ணல. விஜய் வந்து தண்ணிக்காக போராடலை, சாலைக்காக போராடலை. விஜய் வந்து மக்களோட எங்கேயுமே நிற்கலை. இன்னும் சொல்ல போனால் விஜய் எங்கே சாப்பிடுவார், என்ன சாப்பிடுவாருன்னு யாரும் பார்த்ததில்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விஜய் சாப்பிட போகிறதில்ல. நம்ம போடுற சோப்பை விஜய் போட்டு குளிக்க போகிறதில்ல. நம்ம வந்து தங்குற வீடு மாதிரி வீட்டில் விஜய் தங்க போகிறதில்ல. விஜய் அவர்களுக்கு பப்ளிக்கு ஆக்சஸே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் வந்து தினம் மக்களோட இருந்தாங்க. ஆனாலும் அவங்க லூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, செல்ஃபோனுக்குள்ளே போய் இது பண்ணுறாங்க. தாவேக்கா வந்து ரீல்ஸ் போட்டு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாங்கல்ல. இந்த திமுக வந்து அந்த இடத்துல அதுக்கு பதிலே சொல்லாமல் இருந்துட்டாங்க. சரி, இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கரம் கோர்த்துருக்கு. ஆமாம். இது பட்டியல் சமூக மக்களுக்கு இதனால நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ வரக்கூடிய அந்த ஃபண்டை வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி அதுக்கு சரியான ஒரு அதிகாரியை போட்டு அந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அந்த எளிய மக்களுடைய வாழ்க்கையை யாரை முன்னேற்றுறாங்களோ அதுதான் முக்கியமான விஷயம். சாதாரண ஒரு விஜய் 2 வருஷ அரசியல், ஒரு சாதாரண நடிகர், நீ 35 ஆண்டுகள் அரசியல்னு சொன்னீங்க, ஒரு பெரிய போராளி கட்சின்னு சொன்னீங்க. என்னாச்சு உங்கள் கொள்கை, உங்கள் கோட்பாடு என்னாச்சு? விஜய் கையை பிடிச்சி தூக்கிட்டு நிற்கிறீங்க, போய் யோசிக்க வேண்டாம்? மிக்க மகிழ்ச்சி தம்பி. திமுகவினுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன, விடுதலை சிறுத்தைகளினுடைய நகர்வுகள் எந்த அளவுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, இப்படி பல செய்திகளை அடுக்கடுக்காக வந்து சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்தை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றிண்ணே.